வணக்கங்க. பாலக்கீரை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பயிறு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம், கீரை எல்லாம் க்ளீன் பண்ணுவோம். வெங்காயத்தை அரிஞ்சிக்குவோம். 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துக்குவோம். இந்த ஊறின பாசி பருப்பை நம்ம வானலில் போட்டு வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிப்போம். அந்த வேக வைக்க போட்டதுலேயே வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளியை அதிலே சேர்த்து வேக விடுவோம். இது வேகட்டும். இந்த பாலக்கீரையில் ஒரு உடலுக்கு நல்ல நன்மையை தரும் கீரை வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். இரும்பு சத்து, பீட்டா கரோட்டின், போலிக் அமிலம், கால்சியம் என நிறைய சத்து இதில் இருக்குது. இப்போது இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாசிப்பருப்பு நல்லா வெந்து குழையிற அளவுக்கு வந்துருச்சுங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி நான் சேர்த்துக்கிறேங்க. அது ஒரு டேஸ்ட்டுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கணும். அப்புறம் உப்பு சேர்த்துக்கணும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க. இதில் அந்த கீரையை போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் மாறினா போதும். அந்த அளவுக்கு இந்த கீரையை சேர்த்து கொதிக்க விட்டால் போதும். இதை நல்லா கரண்டியால் கிண்டி விட்டுருவோம். அப்புறம் பக்கத்தில் கரண்டியை வச்சு தாளி போட்டுருவோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டு தாளித்து இந்த கீரையில் நம்ம சேர்த்துருவோம். பாலக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கீரையில் உள்ள ரசாயன பொருட்கள் பார்வை குறைபாடை தடுக்குதுங்க, மலச்சிக்கலையும் போக்குங்க. அதனால் பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி இந்த கீரையை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.